பெல்ட்டில் எனக்கு தைச்சதுக்கப்புறம் இந்த இடம் ரொம்ப கம்மியாக வருது, இந்த இடம் நடுவில் இருக்கிற இடம். ஓகேவா? சைட்ஸ் ஓகே. நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த சைடை எதுவுமே பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு இந்த பக்கத்தை எதுவும் பண்ணிங்கன்னா சைடு ஜாயின் பண்ணும்போது ஏற்றி இறக்கி வரும், ப்ராப்ளம் வரும். ஆனால் இந்த சைடு சென்டர் இது வரைக்கும் உங்களோட விருப்பத்துக்கு அது பெருசாக ஆக்கிக்கலாம், சிறுசாக ஆக்கிக்கலாம். இப்போது இந்த இடத்த நான் பார்க்குறேன், சென்டரில் பார்க்குறேன். ஏன்னா சென்டர் நல்லா கீழே போய் வந்திருக்கா, இங்கே நான் உள்ளே பார்க்குறேன். இங்கே வந்து மொத்தத்துக்கே ஒரு 2.25 இருக்குது. ஓகேவா? இதில் என்ன ஆகுனா மேலே 1/2 இன்ச்சு கீழே 1/2 இன்ச்சு போயிடும். அப்போ எனக்கு இந்த இடம் வந்து இன்னும் கொஞ்சம் பெருசாக வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, நீங்கள் துணியில் வரையும் போது, துணியில் ஒவ்வொரு தடவை துணியில் வரையும் போது பண்ணிக்கலாம். இல்லாட்டி இன்னொரு சார்ட்டில் கூட வரைஞ்சி வச்சுக்கலாம். இப்படி தூக்கி வச்சுக்கோங்க. ஆக்சுவலி எதுவுமே இல்லை, எனக்கு இங்கே எல்லாமே கரெக்டு, இங்கே எனக்கு கரெக்டு இருக்குது. நான் ஃபஸ்ட் அப்படியே வரைஞ்சிக்கிறேன் ஒரு தடவை. அரை இன்ச் தையலுக்கு, இங்கே 2 இன்ச் தையலுக்கு 32. இந்த இடம் மட்டும் எனக்கு கொஞ்சம் பெருசாக வேணும்னா, உங்களுக்கு எவ்வளோக்கு பெருசாக வேணுமோ அந்த அளவு இந்த இடத்த தூக்கிக்கோங்க. இவ்வளோ தான். அப்போ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த இடம் பெருசாயிரும். இந்த இடம் எப்பயும் போல் கரெக்டாக இருக்கும். நீங்கள் சைடு ஜாயின் பண்ணும்போது எந்த பிரச்சனையும் வராது. 2 இன்ச்சுக்கிட்ட